Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான ஒரு ஹாப்பி பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம KINEMASTER எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்றது. சோ அதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம KINEMASTER எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கிரியேட் நியூ அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரேஷியோ செலக்ட் பண்ணனும். இதுல ஃபுல் ஸ்கிரீன் 9:16. சோ இத செலக்ட் பண்ணிட்டு கீழ உள்ள அட்வான்ஸ்ட் அப்படிங்கறத ஓபன் பண்ணுங்க. இதுல ஃபிட் அப்படினு இருந்துச்சுனா ஃபில்லுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு கீழ இருக்கிற கிரியேட் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். இதுல நீங்க என்னென்ன இமேजेस பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த இமேजेस எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 6 இமேजेस கிட்ட செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேல இருக்கக்கூடிய இன்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம எடிட்டிங்கான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த லைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் நம்ம டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் உள்ள லைனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி நிறைய டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா மேல இருக்கிற KINEMASTER அசெட் ஸ்டோரை ஓபன் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷன்ல வச்சு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுல நான் ஸ்பீடி வாப் அப்படின்ற இந்த எஃபெக்ட் தான் பயன்படுத்தி இருக்கிறேன். இதுல டோட்டலா மொத்தம் 4 எஃபெக்ட் வந்து இருக்கு. ஒன் பை ஒன்னா நான் ஆட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் சென்டர்ல உள்ள லைனை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நான் பயன்படுத்தி இருக்கிற எஃபெக்ட் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இல்ல. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்குதோ அந்த எஃபெக்ட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த எல்லா எஃபெக்ட்டையுமே வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட் உள்ள இமேஜோட லென்த்தை வந்து கொஞ்சமா ட்ரிம் பண்ணிக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜை கரெக்டா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு சிசர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ட்ரிம் லெஃப்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்மளோட ஃபைனல்ல இருக்கக்கூடிய இமேஜையும் செலக்ட் பண்ணி ட்ரிம் ரைட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே உள்ள எக்ஸ்போர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோக்கான ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். இதுல நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்த வீடியோவை செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொஞ்சமே மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதுல விக்னெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு பேக் வந்துட்டு லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல உள்ள எஃபெக்ட் அப்படின்றத ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு பேசிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் உள்ள கேஷன் பிளர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதோட சைஸை ஃபுல்லா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இதோட சைஸை வந்து நம்ம வீடியோவோட லென்த்துக்கு ஈக்குவலா ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ் வீடியோல நம்ம ஒரு ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேம் இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு உள்ள ஸ்பிட் ஸ்கிரீன் அப்படின்றத ஓபன் பண்ணிக்கோங்க. இது ஆஃப்ல இருக்கும். ரைட் சைட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. இதோட லென்த்தை நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோட லென்த்துக்கு ஈக்குவலா ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸோட டிஸ்பிளே சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதுல இமேஜஸ் ஆட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன இமேஜ் ஆட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமா ரைட் சைடு உள்ள ஆப்ஷனை மேலே ஸ்க்ரோல் பண்ணி அதுல உள்ள கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல உள்ள மாஸ்க் ஆன் பண்ணிக்கிட்டு ஷேப்ல ரவுண்ட் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. இதோட சைஸை இந்த மாதிரி கிராப் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டான இமேஜ் வந்து கிடைச்சிடும். இதோட சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா இந்த ரவுண்ட் ஷேப்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே மெதுவா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் பெர்ஃபெக்ட்டா இந்த ஒரு ரவுண்ட் ஷேப்குள்ள ஆட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கார்னர்ல உள்ள ரவுண்ட் பார்டர் இமேஜ் வந்து உங்களுக்கு சரியா வியூ ஆகாது. அதுக்காக இந்த இமேஜை நம்ம ஒன் ஸ்டெப் பேக்ல அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அந்த ஃப்ரேம் எஃபெக்ட் வந்து கரெக்டா தெரியும். ஸோ இப்போ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட் டாப்ல உள்ள 3 டாட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு சென்ட் பேக்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா நமக்கு ஆட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஓபன் பண்ணி அடுத்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு சேம் அந்த கிராப்பிங் ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கிட்டு மாஸ்க் ஆன் பண்ணிக்கிட்டு ஷேப்ல ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கிராப்பிங் டூலை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ஸ்லாஷ் வந்து கிடைச்சிரும். ஸோ அப்போ ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இந்த ரவுண்ட் இமேஜை கரெக்டாக அந்த ரவுண்ட் ஃப்ரேமுக்கு நேராக கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு சென்ட் பேக்வேர்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிடும். சேம் இதே மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம அடுத்தடுத்த இமேஜையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு இமேஜையும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபைனல் ரவுண்டுக்கும் இன்னொரு இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கும் அந்த கிராப்பிங் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மாஸ்க் ஆன் பண்ணிக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த கிராப்பிங் டூலை அட்ஜஸ்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்து மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைட் டாப்பில் உள்ள 3 டாட்டை செலக்ட் பண்ணி சென்ட் பேக்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலாக உள்ள ரவுண்ட் ஷேப்குள்ளே நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ண வீடியோவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அகைன் லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்த வீடியோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி ரைட் சைடு உள்ள ஆப்ஷனில் கிராப்பிங் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு மாஸ்க் ஆன் பண்ணிக்கிட்டு ஷேப்பில் ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. சேம் இதையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவையும் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் டாப்பில் உள்ள 3 டாட்டை செலக்ட் பண்ணி சென்ட் பேக்வேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த எல்லா இமேஜோடைய லென்த்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். பேக்ரவுண்ட் ஸ்டேட்டஸ் வீடியோட லென்த்துக்கு ஈக்குவலாக நம்ம ஆட் பண்ண இப்போ எல்லா இமேஜோடைய லென்த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது லிரிக்ஸ் வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூடியூப்ல உங்களுக்கு என்ன சாங்குக்கான லிரிக்ஸ் தேவைப்படுதோ அந்த சாங் நேமை டைப் பண்ணி பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற இன்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு உள்ள ஆப்ஷனில் கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் உள்ள பிளெண்டிங் அப்படின்றத ஓப்பன் பண்ணி இதில் உள்ள ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஸ்டேட்டஸில் எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த இடத்த கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்டேட்டஸில் பாட்டமில் கொண்டு வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு நம்ம ஹாப்பி பர்த்டே அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்ற டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். இந்த பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் எடிட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் யாருக்கு வேணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணலாம். இதில் உள்ள லிரிக்ஸ் வீடியோவை மட்டும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு யாருக்கு வேணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணிட்டேன். இதை ஸ்டேட்டஸில் எங்கே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கொண்டு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இதோட ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரைட் சைட் டாப்பில் உள்ள WA ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்கச்சக்கமான ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைலில் உங்களோட டெக்ஸ்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே உள்ள டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கரெக்டாக மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட லென்த்தையும் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்டேட்டஸ் வீடியோவோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த வீடியோவை ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த வீடியோவை ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ளே ஆகுது. இப்போ இந்த வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ரைட் சைட் டாப்பில் உள்ள எக்ஸ்போர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சேவஸ் வீடியோ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.